நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நபரை வசியம் செய்வதற்கு தாந்திரிக முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முறையை ஒரு நபர் மேலே பிரயோகம் பண்ணும்போது அந்த நபர் உங்களை பற்றிய சிந்தனை அதிகமாக வரும். எந்த நேரமும் உங்களை பற்றி சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அதே போல் இந்த முறை காதல் வசியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மற்ற வசிய வேலைகளுக்கு இந்த வசிய முறை பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, மாமியாரை வசியம் பண்ணணும், மருமகனை வசியம் பண்ணணும் சொல்லுவாங்க, தன் பிள்ளையை வசியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, தன் பிள்ளை தன் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வசிய முறைக்கெலாம் இந்த வசிய முறையை பயன்படுத்த முடியாது. இது எதற்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, தாம் விரும்புகிற பொண்ணு என்னை விரும்பணும் அப்படி உள்ள முறைக்கு இந்த முறையை பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? பொண்ணு நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். கணவன் மனைவி உள்ள இந்த முறையை பயன்படுத்தலாம். தன் மனைவி என் சொல் பேச்சு கேட்கணும், தன் கணவன் என் சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற இது போன்ற வசிய வேலைகளை இந்த முறையை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுபோல் இந்த வசிய முறையை உங்களுக்கு நீங்களே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க நம்மளுக்கு இந்த முறையை பயன்படுத்தி வசியம் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும் நினைக்கிறேன்னா இதை பண்ணிங்களா? சரிங்களா? இந்த வசியம் பண்ணுறது ரொம்ப ஆபத்தெலாம் கிடையாது. இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இது 3 நாட்களுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பிரயோக முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 3 நாட்கள்லேயே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். துல்லியமாக நீங்கள் எந்த தவறும் ஏற்படாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த முறை 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இதை வேலை செஞ்சிடும். சரிங்களா? இந்த வசிய முறை செய்கிறதுக்கு ஒரு காமாட்சி விளக்கு ஒன்று தேவை. சரிங்களா? இந்த விளக்கை நீங்கள் எடுத்துக்குங்க. விளக்கு எடுத்து இந்த வசிய முறையை வளர்பிற வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் பண்ணலாம். உங்கள் பூஜை அறையில் கிழக்கு முகமாக உட்காந்து உங்களை யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் இந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீல நிற சங்குப்பூ ஒன்று எடுத்துக்குங்க. சங்குப்பூ கொஞ்சம் எடுத்துக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் சிறிதாக நீல நிறத்தில் இருக்கிற சங்குப்பூ பறித்து எடுத்துக்குங்க. இந்த வசிய பூஜையை பண்ணுறது ஆணாக இருந்தால் வலது கட்டல் விரலுடைய உதிரத்தை எடுத்துங்க. பெண்ணாக இருந்தீங்கன்னா இடது கட்ட விரலுடைய உதிரத்தை எடுத்துக்குங்க. சரிங்களா? எடுத்துக்குங்க. அதுபோல் நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துக்குங்க. அவங்க ஃபோட்டோவில் நீங்கள் அந்த உதிரத்தை மேலே ஒரு சொட்டு அதை வச்சுட்டு, சரிங்களா, ஒரு சொட்டு நீங்கள் வச்சுருங்க. அதுக்கு மேலே என்ன செய்றீங்கன்னா ஒரு சங்கு பூவையும் அந்த ஃபோட்டோ மேலே வச்சுருங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செஞ்சிருன்னா, ஒரு வாழை இலையை எடுத்து அந்த வாழை இலை மேலே யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவும், அதுக்குமே அந்த ஃபோட்டோவில் ஒரு சொட்டு உங்களுடைய உதிரமும், அதுக்கு மேலே சங்குப்பூவையும் வச்சு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கை வச்சு ஒரு சுத்தமான பசு நெய் ஊற்றி விளக்கேற்றிருங்க. சரிங்களா? விளக்கேற்றிக்கிட்டு நீங்கள் அந்த விளக்கு எந்த திசையில் நோக்கி இருக்கணும்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். அந்த விளக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். நீங்களும் கிழக்கு திசையை பார்த்து அமர்ந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஒரு மந்திரம். உங்களுக்கு நான் வாய்ஸாகவே நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த விளக்கை உற்று பார்த்தபடியே நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 3 நாட்கள், ஒவ்வொரு 3 நாட்களுமே இந்த மந்திரத்தை 108 தடவை பிரயோகம் பண்ணுங்கள். சரிங்களா? 3 நாட்களுமே பிரயோகம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லும்போது விளக்கு ஒளியை உற்று பார்த்தபடியே சொல்லணும். யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இந்த விளக்கை உற்று பார்த்தபடியே ஒரு நாளைக்கு 108 விதம் 3 நாட்கள் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் கரெக்டாக துல்லியமாக பண்ணினா 3 நாட்களில் வேலை செய்யும். சரிங்களா? என்ன மந்திரம்னா, ஓம் கிளியும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 தடவை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். இப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது துல்லியமாக வேலை செய்யும்.
மந்திரம் சொல்லும்போது யாரை வசியம் செய்ய விரும்புகிறீங்களோ அவங்கள மனசை நினச்சிக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். வேறு சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க யாரை நீங்கள் வசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த முறையை வந்து காதல் வசியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சூட்சமான முறை ஒன்று சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்டுக்குங்க. இந்த பிரயோக முறையை வந்து வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம். அதுபோல் உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரத்தை அன்னைக்குன்னு இந்த பிரயோக பூஜையை பண்ணினீங்கன்னா இது ரொம்ப பலன் தரும். இதுக்கு சொல்லவே வார்த்தை இல்லை, இது ரொம்ப அதிகப்படியான பலனை தரும். சரிங்களா? இந்த வசிய வேலையை உண்மையான காதல் விஷயத்திற்கும் உண்மையான கணவன் மனைவிகளுக்கு மட்டும் இதை பிரயோகம் பண்ணிக்கிங்க. தவறான நோக்கத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? அப்படி தவறுபடுத்தினீங்கன்னா சித்தருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடும். சரிங்களா? இந்த வீடியோ தொகுப்பை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உண்மையான காதல் வந்து எங்கிட்டும் வந்து தோற்று போயிடக்கூடாது. சரிங்களா? அதனால் உண்மையாக காதல் பண்ணுறவங்க, உண்மையான கணவன் மனைவிமார்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்தி நல்ல பலன் பெறலாம். சரிங்களா? இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாத்துக்கும் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.